கொக்கு செய்திகள் நேயர்களுக்கு இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அவருக்கு அந்த நேரத்துக்கு ஒரு காமெடி பண்ணணும் அண்ணன் மாதிரி. அதை போய் என்கிட்ட கேட்டுக்கிறீங்களா? அவர் ஏதோ ஒன்று பேசிட்டு காமெடி பீஸா தெரியுதா? இல்ல சீரியஸ் பீஸ் தான். நீங்க ராகுல் காந்தி எல்லாம் ஒண்ணு ரொம்ப சீரியஸா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் அந்த காமெடி என்ன. ஆமா, இதேதான் வந்து விஜய் சொன்னாரு, ஒன்னு இந்த பக்கம் நிக்கணும் இல்ல அந்த பக்கம் நிக்கணும் அப்படின்ற ஒரு டயலாக் பேசுறீங்க. நீங்க சொல்லும் போது மட்டும் சொன்னது யாரு? தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு வீணா போயிட்டு இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள். புரியுதா? ஆனா அண்ணன் கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதனால திராவிடம் அப்படின்றத வந்து ஒரு இனம்னு இவங்க ஆக்கி போட்டாங்க. நாளைக்கே டெல்லியில இருந்து ஒரு 100 பேர் இங்க வந்து புரத்தனம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அவங்களும் திராவிடர்கள். இங்க இருந்து 100 பேர் வந்து பாம்பேக்கு போனாங்கன்னா அவங்க திராவிடர்கள் கிடையாது. இவ்வளவு சரி. இப்போ திராவிடம் திராவிடம்னு சொல்றாங்கல்ல. 16 வயது படம் பாத்தீங்களா? நீ மட்டும்தான் கோபாலகிருஷ்ணன் சொல்ற, மத்த எல்லாரும் சப்பானிந்தேன்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி தமிழர்கள் அல்லாதவரை தான் நீங்க திராவிடம் சொல்லி. சரி, நான் கேட்கிறேன், திராவிடம் தமிழும் ஒண்ணுனா அப்ப ஏன் தமிழ் வாழ்க தமிழ் வளர்கன்னு போர்டு வைக்கிறீங்க? திராவிடம் வாழ்க திராவிடம் வளர்கன்னு வைக்க வேண்டியது தானே சார்? இந்த நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்காம திராவிடம் அப்படின்னு பேர் வைக்க வேண்டியது தானே? இங்க பாருங்க, சரிஞ்சு போச்சு. என்ன சரிதுன்னு என்ன சொல்றது? எப்போ தாவேக்கா அப்படி மேல போக ஆரம்பிச்சதோ அவங்களுக்கே தெரியுது நம்ம கிட்டே இருந்து மேல போயிடுச்சு. ஏங்க வாய்க்கு நல்ல வார்த்தையை பேசுங்க. தாவேக்கா மேலையா போயிடுச்சு. திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு, திராவிடம் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிரும் கிடையாது, தமிழர்களுக்கு எதிரியும் கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து? அவர் பேசினாதான் ஒரு விஷயம் நீங்க கேட்டுக்கிறீங்க. இன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு, நாளைக்கு ஒண்ணு பேசுவாரு, மறுபடியும் நாளைக்கு இன்னொன்னு பேசுவாரு. அவருக்கு அந்த நேரத்துக்கு ஒரு காமெடி பண்ணணும் அண்ணன் மாதிரி. அதை போய் என்கிட்ட கேட்டுக்கிறீங்களா? அவர் ஏதோ ஒன்று பேசிட்டு காமெடி பீஸா தெரியுதா? இல்ல சீரியஸ் பீஸ் தான். நீங்க ராகுல் காந்தி எல்லாம் ஒண்ணு ரொம்ப சீரியஸா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் அந்த காமெடி என்ன. ஆமா, சரி, இதை பத்தி உங்களோட கருத்து? ஏமா இங்க பாரு, ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கட்சியை காப்பாத்திக்கிறதுக்கு, கட்சியில பிரச்சாரம் பண்றதுக்கு அவங்கவுங்க சில கொள்கை வச்சிருப்பாங்க. அதை அவங்க பிரகடனப்படுத்துறாங்க. எங்களை பொறுத்த மட்டும் திராவிடமும் தமிழும் பிரிக்க இயலாது, ரெண்டும் ஒன்று தாங்கிறதான் என்னுடைய கோரிக்கை. அது எங்கள் கலைஞர் சொல்கிறாரோ அல்லது கலைஞர் பையன் சொல்கிறாரோ பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னை பொறுத்த மட்டும் திராவிடம் வேறு தமிழ் வேறுன்னு பிரிக்க முடியாது. இதேதான் வந்து விஜய் சொன்னாரு, ஒன்னு இந்த பக்கம் நிக்கணும் இல்ல அந்த பக்கம் நிக்கணும் அப்படின்ற ஒரு டயலாக் பேசுறீங்க. நீங்க சொல்லும் போது மட்டும் சொன்னது யாரு? தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு வீணா போயிட்டு இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள். புரியுதா? அந்த பேச்சுக்கு நீங்களும் ஆதரவு கொடுத்திருந்தீங்க இல்லையா? நான் ஆதரவு கொடுக்கல. என்ன ஆதரவு கொடுத்தேன்? ஏதாவது ஒரு பக்கம் நிக்கணும், இங்க அங்கன்னு கால வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆமா, அது அப்படித்தானே. அப்ப நீங்க மட்டும் தமிழ் தேசியமும் திராவிடமும் நாங்க ரெண்டும் ஒண்ணு. நாங்க இங்க பாரு, நாங்க ரெண்டும் ஒண்ணு. அது அறியாத வாயிலும் மண்ணு. புரியுதா? அவ்வளவுதான். சரி, இப்ப நான் கேக்குறேன், திராவிடம்னா என்ன? திராவிடமும் தமிழும் ஒண்ணுன்னு சொன்னீங்க. ஆமா, திராவிடம்னா என்ன? திராவிடம்னா இந்த மண்ணு தான். இந்த பகுதி தென்னாடு இல்ல வந்து தென்னாடு தான் சார். அதான் இந்திய மலைக்கு மேற்க இருக்கக்கூடியது எல்லாமே திராவிட நாடு தான். இந்திய மலைக்கு மேற்கே? ஆமா. இந்திய மலை எங்க இருக்குது? அதுக்கு மேற்க கடல் தான் இருக்குது. பாகிஸ்தான் தான் இருக்குது மேற்கே. இருங்க சார், தெற்கேன்னு சொல்லுங்க. ஏன் சார்? தெற்கே தான். இந்திய மலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே வந்து திராவிட நாடு. அப்படியா? அது இந்த பூமியை வச்சுதான் திராவிட நாடு, சூரியனை வச்சு திராவிட நாடு பிரிக்கிறோம். அது நான் பிரிக்கல. எங்களுக்கு எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் பிரிச்சது. அது வழக்கத்துல இருக்கு. இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? எங்க வலிக்குது? ஆதிசங்கரரு தன்னை திராவிட சிசு அப்படின்னு சொல்லிக்கிறார். ஆமா, திராவிடம் அப்படின்னா முதல்ல அது தமிழ் வார்த்தையே கிடையாது. புரியுதுங்களா? அது வந்து ஒரு இவங்க சொல்ற மாதிரி வடமொழி சொல். 3 புறமும் நீரால் சூழப்பட்ட பகுதி. அதாவது நம்ம புவியியல்ல தீபகற்பம்னு படிச்சிருப்போம். இங்கிலீஷ்ல வந்து பெனின்சுலான்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாதான் அண்ணனுக்கு புரியும். தமிழ்லாம் நமக்கு தெரியாது இல்ல. ஸோ இதுதான் திராவிடம். அப்போ இங்க இந்த அந்தமான் நிக்கோபார் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் தீவுகள். நீங்க அந்தமான்ல போய் நீங்க ஒரு வேலை செய்யறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப என்ன சொல்லுவாங்க? இவர் தீவுல இருக்கிறாரு, ஐலாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் நம்மளை பார்த்து மெயின்லேண்டர்னு சொல்லுவாங்க. நம்மளாம் வந்து இந்த நிலம் சூழ்ந்த பகுதியில் இருக்கோம், அவங்க தீவுல இருக்கிறோம். இவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ இந்த மாதிரி இந்த பகுதியில் இருக்க யாரா இருந்தாலும் அவர்கள் திராவிடர்கள். நாளைக்கு அவங்களே வந்து டெல்லிக்கோ இல்ல கல்கட்டாக்கோ குர்த்தனம் போயிட்டு அங்க செட்டில் ஆயிட்டாங்கன்னா அவங்கள யாரும் திராவிடர்னு சொல்ல முடியாது.
புரியுதுங்களா? இப்ப நீ எங்க இருக்க? சென்னை. அப்ப இவர் சென்னை வாசி. இவரே மதுரைக்கு போயிட்டாருன்னா நான் சென்னை வாசின்னு சொல்ல முடியுமா? லூசாயா நீ? மதுரையில உட்காந்துக்கின்னு சென்னை வாசின்னு சொல்றிய, இப்படின்னு தான் அறிவுள்ளவன் கேட்கணும். ஆனா அண்ணன் கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதனால திராவிடம் அப்படின்றத வந்து ஒரு இனம்னு இவங்க ஆக்கி போட்டாங்க. நாளைக்கே டெல்லியில இருந்து ஒரு 100 பேர் இங்க வந்து குர்த்தனம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அவங்களும் திராவிடர்கள். இங்க இருந்து 100 பேர் வந்து பாம்பேக்கு போனாங்கன்னா அவங்க திராவிடர்கள் கிடையாது. இவ்வளவு சரி. இப்போ திராவிடம் திராவிடம்னு சொல்றாங்கல்ல, 16 வயதுல படம் பாத்தீங்களா? நீ மட்டும்தான் கோபாலகிருஷ்ணன் சொல்ற, மத்த எல்லாரும் சப்பானிந்தேன்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஆந்திரா போயிட்டு, தெலுங்கானா போயிட்டு, கேரளால போயிட்டு, கர்நாடகா போயிட்டு நாமெல்லாம் திராவிடர்கள் ஒன்னாவா அப்படின்னு சொல்லி பாருங்க. இங்க உட்காந்து பேசினுக்கிறாங்களே, தமிழ் தான் உலகுக்கே மூத்த மொழி, தமிழிலிருந்து வந்ததுதான் மற்ற மொழிகள்லாம் அப்படின்னு. நேரா அப்படி கொஞ்சம் பார்டர் தாண்டி பெங்களூர்ல போயிட்டு அண்ணனை சொல்லுங்க. இவர் என்னோ சொன்னாரு, திராவிடம் தமிழும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு அப்படின்னு. அதை மட்டும் தமிழ் தான் உலகின் மூத்த மொழின்னு சொல்லிட்டு வந்தாருன்னா அண்ணனுக்கு வாயில புண்ணு தான் வரும். பார்க்கலாம் ஐயா, இத பத்தி பேசுங்களேன், தைரியம் இருந்தா. நாங்க என்ன பேசாம இருக்கோம்? அங்க போய் பேசணும், இங்க பேசக்கூடாது. 42% தமிழர் இருக்கான் சார் பெங்களூர் சிட்டில. அதான் நான் சொல்றேன், நீங்க அங்க போங்க, நான் டிக்கெட் வாங்கி தரேன். ஃபிளைட்ல ஒண்ணா டிக்கெட் வேண்டாம், நேரா பெங்களூர் சிரமம். நேரா பெங்களூர் போங்க. அங்க கெம்பே கவுடா ஏர்போர்ட்ல நின்றுகின்னு இந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லிருங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஏர் ஆம்புலன்ஸ் வேணுமா என்னன்றதா அது நீங்க பாத்துக்கலாம். ஏன்னா இந்த திராவிடம் அப்படின்றத இங்க இருக்கிற இவங்க தான் உருட்டினுக்கிறாங்களே தவிர வேற யாரும் ஏத்துக்கிறது கிடையாது. அதனால உங்களுக்கு என்ன புண்ணு வந்துச்சு இல்ல பொடுகு வந்துச்சு? எனக்கு ஒண்ணும் புண்ணு வரல. அப்புறம் என்ன நீ ஏன் அவங்களெல்லாம் சேர்த்துக்கிறீங்க, அவன் அவங்கள சேர்த்துக்க மாட்டேன். எவனோட போனாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாங்க எங்க இருந்தோ வந்துக்கிறோம், அதனால இப்படி திராவிடம்னு உருட்டுறோம். அதானே இதைத்தான் அண்ணன் சீமான் சொல்லி நிற்கிறாரு, இந்த தமிழ் தேசியம் பேசுறவங்க சொல்லி நிற்கிறாரு. ஏன்னா அங்க இருக்கவங்க யாரும் இந்த திராவிடம்னு ஒத்துக்கிறது கிடையாது. நான் தமிழர்னு சொல்லிட்டு போ, அங்க வந்து அவங்க மலையாளின்னு சொல்றாங்க, நாங்க கன்னடியான்னு சொல்றாங்க, நாங்கெல்லாம் தெலுங்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நீயும் நம்ம தமிழர்னு சொல்லிட்டு போலாமே, எதுக்கு திராவிடர்? நம்ம தான் தமிழரே இல்லையே, அப்புறம் எப்படி சொல்றது? இதுதான் இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுறவங்க சொல்றாங்க. தமிழர்கள் அல்லாதவரை தான் நீங்க திராவிடம் சொல்லி. சரி, நான் கேட்கிறேன், திராவிடம் தமிழும் ஒண்ணுனா அப்ப ஏன் தமிழ் வாழ்க தமிழ் வளர்கன்னு போர்டு வைக்கிறீங்க? திராவிடம் வாழ்க திராவிடம் வளர்கன்னு வைக்க வேண்டியது தானே சார்? இந்த நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்காம திராவிடம் அப்படின்னு பேர் வைக்க வேண்டியது தானே? இங்க பாருங்க, இது தமிழ்நாடு, அது ஆந்திரா, அது கர்நாடகா. அப்புறம் திராவிடம்னு பேசாதீங்க. அது மொழி குடும்பம் சார். என்ன குடும்பம்? அங்க போய் சொல்லி பாருங்க, தமிழ்ல இருந்து வந்தது மத்தது சொல்லி பாருங்க. எதுக்கு குடும்பத்துல குழப்பம் வந்துரும்? செவிடன் கிட்ட போய் நான் எதுக்கு சங்க வச்சு ஊதுனா? எப்படி அப்ப கன்னடிகா எல்லாம் செவிடன்றீங்க? எல்லாமே செவிடன் தான். ஓ, கன்னடிகா தெலுங்கு மலையாளி எல்லாம் செவிடுங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கங்கப்பா. அண்ணனுக்கு பாவம் பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. சரி, இப்ப வந்து நீங்க அரசு ஊழியர்களுக்கு மட்டும் வந்து ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டீங்க. இதுவே வந்து தூய்மை பணியாளர்கள் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது கூவத்துல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. அந்த ஆட்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறோம்? நாங்க எங்க கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு. 10 டிவிஷனை கொடுக்கும் போதெல்லாம் வாயை பொத்திக்கிட்டு அவங்க எல்லாம் ஒழுங்கா போய் வேலையை பார்க்குறாங்க. ஒரு 2 டிவிஷன்ல இருக்கக்கூடிய நீங்க வந்து அரக்கத்தனமா இதை எதிர்கட்சி அப்ப நீங்களும் மனசாட்சியே இல்லாம கூவத்துல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. என்ன பாடையில போன என்ன, எதுல போன என்ன? அப்ப அந்த மக்களை நீங்க வந்து கண்டுக்க மாட்டீங்க. ஏன் அந்த 10 டிவிஷன்ல வேலை பார்க்குற மக்கள்லாம் அவங்க மக்களா தெரியல உனக்கு? 2 டிவிஷன்ல இருக்க மக்கள் தான் மக்களா? 10 பெருசா 2 பெருசா? என்ன சார், அவங்க பண்ணதே நீங்க பண்றீங்களே, அந்த ஒரு ஆதங்கத்துலதான் எல்லாருமே வந்து கேக்குறாங்க. அவங்க பண்றதுதான் திரும்ப திரும்ப வரும். நாங்க ஒண்ணும் புதுசா பண்ண முடியாது, எல்லாம் அப்படிதான். இவங்க தான் குலத்தொழில். அப்ப அவங்க கெட்டது பண்ணாலும் நீங்களும் கெட்டதுதான் பண்ணுவீங்க. கெட்டது பண்ணல, அது நல்லது பண்ணிருக்காங்க. இவன் வேலை பார்க்கணும் இல்ல. இப்ப ஒண்ணும் இல்ல, இங்க பாரு, 2 மணி வரையும் ஒழுங்கா வேலை பார்த்துட்டு இங்க பூரா ஆட்டோ நிப்பாட்டி இருக்கான் பாத்தியா? 2 மணிக்கு வந்து 2:30 மணிக்கு எடுப்பான். காரணம் என்னன்னா, காலையில 6 மணிக்கு போறான், வேலையை பார்க்கறான், 2 மணி வரையும் வேலையை பார்த்துட்டு வந்து வேலையை முடிச்சுட்டு கையெழுத்த போட்டுட்டு வண்டி எடுத்துட்டு போறான். இது கரெக்டான வேலை. அது அங்க நம்மகிட்ட அரசாங்கத்துல வேலை பார்க்கறது, கார்பரேஷன்ல வேலை பார்க்கறாரு அப்படி பார்க்கறது இல்ல. ஆமா, கத்திரிக்காய் பண்ணல. அதனாலதான் நான் எங்களுக்கு வேணாம் ஏமா, எப்பயுமே அரசு பணியாளர் வந்து மெத்தன போக்குல தான் இருப்பான். அதை தனியார் தட்டி கேட்கறது எங்களுக்கு வக்கு கிடையாது. நாங்க எதுவும் கேட்க மாட்டோம். அதுதான் அரசு ஊழியர்கள் 40 ரூபா வாங்குறாங்கன்னா நாங்க சும்மா இருப்போம். அவங்க வேலை செய்யலையா அதையும் நாங்க கேட்க மாட்டோம். அதனால நாங்க கான்ட்ராக்ட் விட்டுருவோம்.
ஏன்னா அரசு ஊழியர்கள் வந்தாச்சுன்னா அந்த சமூக நீதினு ஒண்ணு இருக்குது இல்ல, கான்ட்ராக்ட்ல அது கிடையாது இல்ல. பேசுறதெல்லாம் சமூக நீதி, ஆனா செய்யறதெல்லாம் சமூக நீதிக்கு எதிரா. ஆமா ஆமா சார், நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு அநீதி செய்யக்கூடிய திமுக அரசை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கமலாலயத்தை அகற்ற சொல்லு. கமலாலயத்துல தான் பெண்களுக்கு தீங்கு நிறைய நடந்து எல்லாம் அங்க இருந்த பெண்கள்லாம் வெளியில வந்துட்டாங்க, புரியுதா? இவர் பார்த்தாரு, அவரை பண்ண சொல்லு. இவர் பார்த்தாரு. தமிழக பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு, இவரை போய் பாதுகாப்பு கொடுக்க சொல்லு. தேவர பண்ணையாரு, சரியா? அவரு திருநெல்வேலி பண்ணையார போய் பாதுகாப்பு கொடுக்க சொல்லு. ஆமா, ஓட்டு போட்டு ஆட்சிக்கு பண்ணையார் வகைரா தானமா தப்பு பண்றது பூரா பண்ணையார் வகைரா தான். பிடிச்ச கேஸ் பாரு, திருநெல்வேலியில தான் அதிகமான அட்டு நடக்கும், கொலை கேஸ். இப்ப இல்ல, பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே திருநெல்வேலி ஜில்லா தான் நம்பர் 1. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மேல ஒரு குறை சொல்லி நிக்கிறாரு. குறிப்பிட்ட சமுதாயம் இல்லங்க, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல அதத்தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறவங்க அது மாதிரிலாம் குற்ற செயல்கள் ஈடுபடுகிறார்கள். பாருங்க, இதை எடுத்து பாருங்க, போலீஸ் ட்ராக் ரிப்போர்ட்டை பாருங்க. எந்த மாவட்டத்துல எங்க அதிகமான கொலை நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ்காரன் காலத்தில், இன்னைக்கு இல்ல, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருந்தே அங்க நடக்குது. எல்லாமே தெரியும். அந்த மாவட்டம் ரொம்ப மோசம் மாவட்டம். அங்க இருக்கவன் பூரா ஊன்னா அருவாலை தூக்கிடுவான். சும்மா என்னவோ பேசிக்கிறீங்க. நீங்க என்னைக்காவது அங்க போயிருக்கீங்களா? அங்க வாழ்ந்துருக்கீங்களா? என்ன கேக்குறாரு. சுந்தரபாண்டியபுரத்துல ஊடு பார்த்து நிக்கிறேன், வரீங்களா? சுந்தரபாண்டியபுரம் எனக்கு ரொம்ப வேண்டிய ஊருங்க. அங்க இருக்கக்கூடிய பிராமணாலாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அது எனக்கு தெரியாது, எனக்கு யாரும் க்ளோஸ் கிடையாது. அவரும் பண்ணையாரு. ஆமா, அவங்க தான் அருவாலை எடுத்துன்னு சுத்துறாங்களோ. அவங்க இல்ல, அவங்க அங்க பாத்தீங்களா? அந்த சமுதாயம்னா அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாரு. அப்ப வேற யாரும் சொல்றாரு இவரு? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறதுன்றது. போட்டு வாங்குறோம் சார். இப்போ காங்கிரஸ் பாத்தீங்க அப்படின்னா திமுகவுல இருந்து விலகி லைட்டா தமிழக அதாவது தமிழக வெற்றி கழகத்து பக்கம் நகருதா ஒரு கருத்து இருக்கு. இந்த கருத்துக்கு நீங்க ஏற்கனவே டர்ல இருக்காங்க இவங்க. ஒரு பக்கம் விஜயோடைய செல்வாக்கு ஏறுதே, ஐயோ நம்ம கிட்ட இருந்து வாக்கெல்லாம் போதே அப்படின்னு சொல்லிட்டு எத்த தின்னா பித்தந்தடியோன்னு இது பண்ணிருக்கிறாங்க. இப்ப போதா குறைக்கு இதை வச்சு மெர்சல் காமிச்சுருக்கிறாங்க காங்கிரஸ்ல சில பேர். எங்களை வச்சுதானே நீங்க ஜெயிக்கிறீங்க, நாங்க இல்லைன்னா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி கூட 1%, 2% எவ்வளவு ஒன்னா இருக்கட்டங்க, அந்த 2% இல்லாம அவங்களால ஜெயிக்க முடியுமா? இவ்வளவுதான் மேட்ரு. நம்ம தூண்டு கடையாணி, அவ்வளோ பெரிய வண்டி இருக்கு. ஒரு 2% ஓட்டுக்காக தான் காங்கிரஸையே கூட வச்சிருக்காங்க. அது இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுல்ல, அதானே மேட்ரு. சரிங்க, 2% தாங்க வானாங்க, அது கூட இல்லை 1% தாங்க காங்கிரஸ். காங்கிரஸ் உனக்கு எல்லாம் ஆட்சி எல்லாம் பங்கு கொடுக்க முடியாது, சீட்டு கொடுக்கறதே பெரிய விஷயம், போப்பா சொல்ல முடியுமா? சொல்லிதான் பாருங்களேன். ஏன் முடியல? அவங்களுக்கு இத்தனை சீட்டு யாராவது கொடுப்பாங்களா பார்லிமெண்ட்ல? அவங்களுக்கு இருக்க ஓட்டுக்கும் சீட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? சொல்ல போனா காங்கிரஸ் விசிகா ரெண்டுமே கிட்டத்தட்ட சமம். ஒரு 1 or 2% ஒன்னா அதிகமா இருக்கலாம் காங்கிரஸ். விசிகாவுக்கு எத்தனை கொடுத்தாங்க, காங்கிரஸுக்கு எத்தனை கொடுத்தாங்க? காரணம் என்ன? அவங்க போயிட்டா டர் ஆயிடும். அதான், வேற என்ன? இதுல வேற நீங்க வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி காங்கிரஸ்ல இப்படி பேசின அவங்க. ஆமா, முடிவு பண்ணிட்டாங்க. அன்னைக்கு பதவி இருந்தது, சிபிஐ ரைடு விட்டு நம்மளால சீட்டு வாங்க முடிஞ்சுது. இன்னைக்கு இல்ல, நாங்க தாவேகான்னு சொல்லிட்டு போறோம். இதுல இன்னும் எத்தனை பேர் காங்கிரஸ்ல இருந்து அண்ணாட பக்கம் போறாங்க பாருங்க தாவேகாக்கு. நிச்சயமா இருக்கு. காங்கிரஸ் போவாங்க, காங்கிரஸ்ல இருந்து சில பேர் அந்த பக்கம் போவாங்க. ஏன்னா ராகுல் காந்தி போக மாட்டாரு. அவருக்கு மதிப்பு குத்து வச்சுன்னுக்கிற ஒரே ஒரு கட்சி இந்தியாவிலேயே திமுக தான். வேற எந்த கட்சியும் அவரை மதிக்கிறது கிடையாது. அதனால அதை விட்டு அவர் போக மாட்டாரு. ஆனா நம்மள மதியாத இடத்துல நம்ம இருக்க வேணாம் அப்படின்னு காங்கிரஸ்ல இருந்து சில பேர் தாவேகா பக்கம் போகலாம். அப்போ ஏற்கனவே சரிந்து கொண்டிருக்கின்ற வாக்கு இன்னும் சரியலாம். அப்ப அண்ணன் என்ன சொல்றாருன்னு பாக்க, சரிஞ்சு போச்சு. என்ன சரிதுன்னு என்ன சொல்றது? எப்போ தாவேகா அப்படி மேல போக ஆரம்பிச்சதோ அவங்களுக்கே தெரியுது நம்ம கிட்டே இருந்து மேல போயிடுச்சு. ஏங்க வாய்க்கு நல்ல வார்த்தையை பேசுங்க. தாவேகா மேலையா போயிருச்சு? மேல போச்சுன்னா என்ன அர்த்தம்? மேல போனோம், நீ மேல வரணும். மேல போயிட்டானாக்குன்னு பார்த்தா பாருங்க, பெரியவருக்கு எல்லாமே தப்பா தான் தெரியுது. அந்த கெட்ட எண்ணத்தோட பார்த்தா அப்படிதான் தெரியும். ஏமா
காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலும் அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. அவங்களுக்கு 2லேருந்து 3% வாக்குகள் தான் இருக்குது. ஆனால் திருமாவுக்கு 7லேருந்து 8% ஓட்டுகள் இருக்குது. திருமாவுக்கு 2 நாடாளுமன்றம் கொடுத்தா இவங்களுக்கு எத்தனை நாடாளுமன்றம் கொடுத்தோங்கிறத கரெக்டாக அவர் சொல்கிறாரு. இருந்தாலும் காங்கிரஸ் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த கட்சி அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து இன்னும் அந்த ஆண்டான் அடிமைன்றது அப்படியே இருக்கு. அதனால அவங்களுக்கு அதிகம், அந்த ஒரு மரியாதை கம்மி. அது ஒரு மரியாதை அவ்வளவுதானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. அதனால எங்களை போகிறதுனால ஐயா சொன்னாங்க இந்த 2% ஓட்டு வந்துட்டு அவங்க காங்கிரஸில் தலைமை கண்டிப்பாக போகாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே இருக்க பூட்டை பிடிங்கி இருக்கானுல்ல, காட்டுக்காரன் சும்மா இருந்தாலும் இந்த பூட்டை பிடிங்கி சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, அவங்க பேசுகிற பேச்சு இதெல்லாம் அம்பலத்துக்கு வராதுரா செல்லம். நீ வேற கேள்வியை கேளு. சார், இப்போ தமிழக வெற்றி கழகத்துல செங்கோட்டையன் அவர்கள் இணைந்ததுக்கு அப்புறம் இந்த தமிழக வெற்றி கழகத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா நிறைய பேர் இப்போ தமிழக வெற்றி கழகம் அரசியல் படுத்தப்பட்டிருக்கு, நிறைய விஷயங்களை முன்னெடுத்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கே. அதாவது தொண்டர்கள்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டங்கள்லாம் சரியான முறையில் தொண்டர்கள் இருக்காங்க, அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க. இதுக்கு பேர் அரசியல் படுத்தப்படுறதா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சார். அது சொல்லிக்கிறது இருக்கட்டும். இப்ப இந்த திமுக தான் இதை நிறைய சொல்றாங்க, அவர்களை அரசியல் படுத்தவில்லை, அவர்கள்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க தற்குறிகள் அப்படின்னு. எல்லாம் உங்க கல்வி மாடல் வச்ச லட்சணம் தான். உங்களுடைய கல்வி சிஸ்டம்ன்றது நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த பசங்கள்லாம் ஒழுங்கா இருந்திருப்பாங்கல்ல, ஒரு சிவிக் சென்ஸோட ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸோட இருந்திருப்பாங்கல்ல. உங்க கல்வி கொடுக்குற லட்சணம் இன்னைக்கு இப்படி இருக்குது. நாங்கெல்லாம் டிகிரி படிச்சுட்டு வந்தவங்க எல்லாம் ஐசியூர்லேருந்து நான் வந்துக்கிறேன், அங்கேருந்து வந்துக்கிறேன், அது வந்துக்கிறேன், இன்னும் என்னென்னவெல்லாம் சொல்லின்னு இருக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடல் கல்வியான்னு கேட்டா அண்ணன் உடனே பதில் சொல்ல மாட்டாரு, அவன் படிக்கல அப்படின்னாரு. நீங்க பசங்களை ஒழுங்கா கல்வி கொடுத்துருந்தீங்கன்னா உடனே பெத்தவங்க மேல பழி போடுவாங்க. உள்ள போதை மருந்தா அதெல்லாம் நீ பார்க்கணும், ரீல்ஸ் போட்டு காசு வச்சுக்கினா அதெல்லாம் நீ பார்க்கணும், எல்லாம் அப்பா அம்மா பொறுப்பு, நமக்கு என்னதான் பொறுப்பு? ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு பேர் தான் பொறுப்பு துறப்பு. நீங்க முதல்ல போடுறீங்கல்ல, அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இட் ஹஸ் காட் நோ லீகல் வேலிடிட்டி. அந்த மாதிரி தான் அண்ணன் சொல்றதும். ஏமா அவருக்கு என்னமோ தெரியல, இன்னைக்கு காலையில இந்த டிபேட்டுக்கு வந்தவர் என் கூட சண்டை போடணும்னே உட்காந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. சரியா? ஆகையினால எங்களை பொறுத்த மட்டிலும் யார் யாரோட போனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. மக்கள் எங்களோட இருக்காங்க. தனி ஒரு நபருக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கு நம்ம தனி நபருக்கு மரியாதை கொடுத்துக்கிறோம்? எங்களுக்கு மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க, எங்களுக்கு வாக்களிப்பாங்க, நாங்கள் ஆட்சியில் வருவோம், 2வது முறையாகவும் ஆட்சிக்கு வருவோம். அதில் எந்த சந்தேகம் வழக்கம் போல வரியை ஏற்றுவோம், விலையை ஏற்றுவோம், எல்லாம் தான் சார். அரசாங்கம்னா அதனுடைய வேலையை அது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது செய்யறதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அது அரசாங்கத்தினுடைய வேலை. புரிஞ்சுக்கோங்க. சம்பந்தமே இல்லையா? சம்பந்தத்துக்கு அரசாங்கம் நாங்க தான். அரசாங்கத்துக்குன்னு சில சட்ட திட்டங்கள் இருக்குல்ல, கட்சியினுடைய சட்ட திட்டங்களை அரசாங்கத்தில் பூத்த முடியாது. அரசாங்கத்துக்குன்னு ஒரு கோடு இருக்கு, அந்த கோடு படி தான் அரசாங்கம் அதனுடைய வேலையை செய்யும். சரிங்களா? அதனால திராவிட மாடல் ஆட்சிங்கிறது மக்களின் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. மக்கள் எந்த நேரமும் எங்களை அணுகலாம், எப்போ வேணாலும் மக்களுக்கு சேவை செய்ய நாங்கள் காத்திருக்கோம். புரியுதா? அதனுடைய வெளிப்பாடு தான் நாங்கள் ஆட்சியில் ஜெயித்தோம். இப்போ 21 ஜெயித்தோம், 23 பஞ்சாயத்து தேர்தலில் ஜெயித்தோம், 24 நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயித்தோம், 26 இப்போ ஜெயிக்க போகிறோம். புரியுதா? அதனால ஐயா ஏதாவது சொல்லுவார், அவர் எல்லாம் அது என்னவோ சொல்லுவானுங்களே, திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் மிட்டாம் ராசா இருந்திருப்பாரு, அவங்க முன்னோர்கள்லாம். ஸோ அந்த குடும்பத்தில் வந்தவர் போல இருக்கு. அதனால அவர் பேச்சுக்கள் வார்த்தைகள்லாம் அப்படிதான் இருக்கும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.